இந்த மாதிரி எனக்கு காஷ்மீர் போனான்னு தோணுதுடா, போலாமா அப்படின்னு சொல்லி நைட்டு பேசிட்டு இருக்கேன் ஒரு 7 மணிக்கு. நம்ம இன்னும் பாண்டிச்சேரி போவோமா, சன்ரைஸ் பார்ப்போமான்னு எப்படி உருப்பிடும். இவன் அந்த பாட்டி கிட்ட வைப்ல அடுத்த ட்ரிப் நான் ஓட்டணும், ஒரு 3 மணி நேரத்துக்கு மாத்தி மாத்தணும். இவன் வந்து நானே ஓட்டுறேன், வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஜாலியா போகுது அப்படின்னா நான் வாட நான் ஓட்டுறேன், இல்ல இது ஏன் காலம்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிச்சேன். உன் காலம் ஓட்டுறா அப்படின்னு சொல்லி வைபா போய்கிட்டே இருக்கும். இந்த ஊர்னாவே நம்மளை ஏமாத்துறானுங்க. அதனால என்ன பண்ணா, நம்ம போகக்கூடாதா, இவனை வச்சு செய்யணும், நல்லா சுற்றி பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். திரும்பி ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். டிரைவர் கண்ணாமலாம் திட்டுறாரு. நான் தான் வர சொன்னேன், வரல பார்த்தா அங்கே பார்த்தா சுட்டுக்கிறாங்க, கல்லெத்தை அடிச்சுக்கிறாங்க. அவன் செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா கையெல்லாம் சிவரிங் ஆகிருக்கு. அப்படியே சொன்னோன்னா அப்படியே நிற்கிறேன், அவனை தூக்காம அப்படியே நின்றுக்கிட்டு இருக்கீங்க. போச்சு என்னமோ ஆயிடுச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. ஐயோ போச்சு எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வருது. Happy Holidays வழங்கும் Black Sheep போலாம் ரைட். For hassle-free travel, choose Happy Holidays. Happy Holidays. Journeys to memories. எஸ், அடுத்து ரொம்ப ரிஸ்கான லைஃப் ரிஸ்க். அந்த மொமெண்ட் வந்து எனக்கு லைஃப் ரிஸ்க் அப்படின்னு இருந்தா சொல்லலாம். அது மாதிரி ஒன்று நடந்துச்சு எனக்கு. இன்னைக்கு நீங்க என்னை பார்த்துருக்கவே முடியாது அப்படின்னு நீங்க சொல்ற மாதிரி ஒரு எனக்கு இருக்கு. ஆக்சுவலி வந்து 2016 வந்து என்னோட ஃப்ரெண்டு நானும் வந்து பார்த்தீங்கன்னா சதீஷ்னு ஒருத்தன் இருக்கான். நாங்கள் நினச்சோம்னா கிளம்பி போயிடுவோம். நைட் தான் முதல் நாள் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி எனக்கு காஷ்மீர் போனான்னு தோணுதுடா, போலாமா அப்படின்னு சொல்லி நைட்டு பேசிகிட்டு இருக்கேன் ஒரு 7 மணிக்கு. நம்ம இன்னும் பாண்டிச்சேரி போவோமா, சன்ரைஸ் பார்ப்போமான்னு எப்படி உருப்பிடும். சொல்லுங்க. அவன் என்ன கேட்குறான், சரி ஓகேடா வைடா சொல்கிறேன்னு சொல்லிட்டு 9 மணிக்கு கால் பண்ணி, இல்லைடா பைக் எடுத்துகிட்டு வந்துடுறேன் போயிடலாம் அப்படின்னா. காஷ்மீர் எங்கே இருக்குது, இதுக்கு ஏன்டா பைக்கில் போகணும், அதெல்லாம் வேணாண்டா அப்படின்னு சொல்லி விட்டோம். அப்போ இருந்து டக்குன்னு நம்ம ட்ரெயின் செக் பண்ணோம். தக்கலில் வந்து 5 மணிக்கு இங்கே ஒரு ட்ரெயின் இருந்தது, டேரெக்டாக ஜம்மு வரைக்கும் போகிற மாதிரி. சரி ஓகேடா போகலாண்டா அப்படின்னு சொல்லி நைட்டு பிளான் பண்ணி அவன் 11 மணிக்கு பைக் எடுத்துகிட்டு வந்து சென்னை வந்துட்டான். பைக் இங்கே போட்டு அந்த ட்ரெயினில் கிளம்பி நாங்கள் போயிட்டு இருந்தோம். போகிற வழியில் இன்னொரு பையனுக்கு ஃபோன் பண்ணி, அவன் சண்டிகரில் ஒர்க் பண்ணிருந்தான். இந்த மாதிரி நாங்கள் வந்துட்டு இருக்கோண்டா அப்படின்னோன்னா, அவனுக்கு லீவ்லாம் தரமாட்டாங்க அப்படின்னோன்னா அவனை கன்வின்ஸ் பண்ணி அவனே வர வச்சுட்டோம். ஸோ 3 பேரும் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீருக்கு ஜம்முவில் இறங்கி மேலே போனோம். மேலே போகும்போது பார்த்திங்கன்னா பஸ்ஸஸே இல்லை, வெறும் ஜீப் அந்த மாதிரி தான். நாங்கள் ஏறினது என்ன பண்ணிட்டோம்னா அன்டைமில் ஏறிட்டோம். ஏறினா எல்லாம் ஒரு மாதிரி தினுசாக இருக்காங்க ஆளுங்கெல்லாம். அப்போ வந்து என்னென்னா பக்கத்தில் இருந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீ என் கூடயே இறங்கி இந்த ஸ்டேஷனில் தூங்கிட்டு போயிருங்க, இல்லைனா மாட்டிப்பீங்க அப்படின்னோன்னா அவர் எங்களை பயமுறுத்துறாருன்னு நினச்சிட்டு நாங்கள் இறங்காமலே அந்த ஜீப்பில் பாதி தூரம் போயிட்டோம். பாதி தூரத்தில் போய் இறக்கி விட்டால் எங்களுக்கு ரூம் கிடைக்கல, ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் ஸ்டே பண்ணி நெக்ஸ்ட் டே வந்து ட்ரிப்பு ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்போ என்ன பண்ணுறாருன்னா, ஒரு ஜீப் டிரைவர் வந்து எங்களை ஏமாற்றி கூட்டிகிட்டு போயிட்டார். ஒரு 2000 ருபீஸ் கொடுங்க, நான் வந்து உங்களை சுற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கு வாங்கிட்டார். அதே மாதிரி 4 பேர்ட்டு வாங்கிட்டார் போல். ஸோ 8 பேரை அடைச்சி சுற்றி காட்டிட்டு 1 டேக்கு சுற்றுறது போல் ஆஃப் டேல இறக்கி விட்டான். இதே தான் நெக்ஸ்ட் டே நடந்துச்சு. ஒரு ஜீப் டிரைவர் கூட்டிகிட்டு போனார், நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த டிரைவர் என்னன்னா, சீக்கிரமாக போகணுன்ட்டு அங்கே கலவரம் நடந்துட்டுருக்கு, வாங்கப்பா போயிடலான்னு கூப்பிட்றாரு. இவன் என்ன சொல்கிறான், இந்த ஊர்னாவே நம்மளை ஏமாத்துறானுங்க, அதனால் என்ன பண்ணால் நம்ம போகக்கூடாதா, இவனை வச்சு செய்யணும், நல்லா சுற்றி பார்க்கலான்னு சொல்லி சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். திரும்பி ஊருக்குள்ளே வந்துட்டு இருக்கோம். டிரைவர் கண்ணாமலாம் திட்டுறாரு. நான் தான் வர சொன்னேன், வரலன்னு பார்த்தா அங்கே பார்த்தா சுட்டுக்கிறாங்க, கல்லெத்தை அடிச்சுக்கிறாங்க. எந்த ஊர்ல இது? காஷ்மீர்ல. ஓகே. அங்க போய் பார்த்தா இந்த மாதிரி சட்டில் எல்லாம் கோ பேக் ஆர்மின்னு சொல்லிட்டு ஆர்மிக்கும் லோக்கல் பீப்புளுக்கும் செம்ம சண்டை நடந்துட்டு இருக்கு. எங்க கார் மட்டும் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் ஆர்மி பீப்புள் அங்க நாங்க தீர்ந்துட்டோம்னே நினைச்சோம், சீட்டுக்குள்ளதான் படுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து ஆர்மியில வந்து போலீஸ் கூட்டிட்டு போயிட்டு ஒரு கடைக்குள்ள விட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு 5-6 ஹவர்ஸ் இருந்து அதுக்கப்புறம் தான் நாங்க வெளியில வந்தோம். ஆனா அங்க நாங்க முடிஞ்சிட்டோம்னு நினைச்சோம். ஃபுல்லா பயங்கர கலவரம். கன்னில் லைவாக பார்க்குறோம். அப்போ தான் கன் எடுத்து சுடுறது, பாம்பை தூக்கி போடுறது, நெருப்பு எறிகிறது முடிஞ்சதுன்னு நினச்சி அப்போ தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். நீ அப்பயே சொல்லியிருந்தா போயிருக்கலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ப்ரீவியஸ் டே நடந்த இன்சிடென்ட்டை வச்சு இன்றைக்கி தப்பாக கால்குலேட் பண்ணிட்டோம், அவன் ஏமாத்துறான் போல அப்படின்ட்டு. அந்த இன்சிடென்ட் இன்னைக்கு வரைக்கும் மறக்கவே முடியாது. சுபாஷே அந்த மொமெண்ட். இப்போ இந்த மொமெண்ட்ல வந்து நீங்க யாருமே வந்து என்ன பார்த்துருக்க முடியாது. நான் சொல்றேன், சொல்லுது பயணம் கிளம்பி போயிட்டு இருக்கும்போது வாழ்க்கை நல்லா போகுது, படத்துல மாதிரி நம்மளும் வாழ்றோம்னு சொல்லிட்டு என்னென்னமோ பாட்டெல்லாம் கேட்டுட்டு சூப்பரா போய்கிட்டு இருக்கோம். கேட்கிறோம். அப்பதான் நான் கடவுள்கிட்ட வேண்டேன், நல்ல வாழ்க்கை ஆண்டவா, உன்னை இவ்வளவு நாள் கும்பிட்டதுக்கு எனக்கு இப்பதான் எல்லாம் தர அப்படின்னு சொல்லி 3:45 கடவுள்கிட்ட சொல்றேன். இவ்வளவு நாள் சொன்னதுக்கு இப்பதான் தரேன். இவன் அப்பதான் சொல்றான், அல்லா ரொம்ப நன்றி அல்லா, நான் எந்த தப்பும் பண்ணாம உன்னை கும்பிட்டதுக்கு எனக்கு நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது கரெக்டா 4 மணி ஆனோன்னா கிளவுடு வருது. கோவா அப்பதான் என்ட்ரு ஆக போறோம், ஹில்ஸ் வருது. இவன் அந்த பாட்டி கிட்ட வைப்ல அடுத்த ட்ரிப் நான் ஓட்டணும், ஒரு 3 மணி நேரத்துக்கு மாத்தி மாத்தணும். இவன் வந்து நானே ஓட்டுறேன், வாழ்க்கை எனக்கு ரொம்ப ஜாலியா போகுது அப்படின்னா நான் வாட நான் ஓட்டுறேன், இல்ல இது ஏன் காலம்னு சொல்லி ஓட்ட ஆரம்பிக்கிறேன். உன் காலம் ஓட்டுறா அப்படின்னு சொல்லி வைபா போய்கிட்டே இருக்கும். போக போக ஸ்பீடு அதிகமாகுது. நான் போய் சொல்றேன், ரொம்ப ஸ்பீடு அதிகமா இருக்கு, கொஞ்சம் இறங்குடா அப்படின்னு.
அதெல்லாம் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு 5 செகண்ட்ல ஒரு டேர்னிங் வருது, ஹில்லு பாத்தீங்கன்னா உருன்னு போகுது. என்னடா ரொம்ப வேகமா போகுது, பிரேக் பிடிக்கல, என்னடா பிரேக் பிடிக்கலன்னு எந்திரிச்சு அப்படி எந்திரிக்கும் போது ஒரு பக்கம் என் வெயிட்டுக்கு என்ன பண்ணுது, அந்த ட்ரைசில் சாயுது, நான் இந்த பக்கம் விழுகிறேன். இவன் இப்படியே போய் அப்படியே தலைகீழ அப்படியே இங்க நான் கீழே விழுந்து இப்படி பாக்குறேன், இவன் அப்படியே ஆக்சிடென்ட் மாதிரி போய் டம்முன்னு விழுகிறான். கையை அப்படியே பறந்துட்டேனே, இவனா தள்ளி போடா போடா போடான்றே, முன்னாடி வண்டியில வராங்க, விலகுங்க விலகுங்க அப்படின்றேன், அடிச்சு டம்முன்னு விழுந்தேன்ல, ஒரு பள்ளத்துல போய் விழுந்துட்டேன். அதான் இந்த பக்கம் போனோம்னா 2000 அடி இது கீழே பள்ளம், அவ்வளவுதான் இவன் கதை முடிஞ்சு. ஆனா அப்படியே டேர்னிங்ல போய் இந்த வீல் இப்படி தூக்குதுனே, தூக்கி அப்படியே இந்த இப்படி பறகுது. நான் எந்திரிச்சோன்னா நான் கீழே விழுகிறேன், இவன் கிராஸா போய் இப்படி போய் விழுந்து டம்முன்னு இடிச்சு ட்ரைசைக்கிள் விழுந்துருச்சுன்னா அப்படியே ஒரு மாதிரி நமக்கு அந்த படத்தெல்லாம் காட்டும். ஒரு விஷயம் நடந்த அந்த காற்றுலாம் நிக்கிற மாதிரி. அப்ப அந்த இன்சிடென்ட் வந்து எனக்கு காதெல்லாம் அடைக்குது. அவன் செத்துட்டான் போல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரியா கையெல்லாம் சிவரிங் ஆகிருக்கு. அப்படியே சொன்னோன்னா அப்படியே நிக்கிறேன், அவனை தூக்காம அப்படியே நின்றுகிட்டு இருக்கீங்க, போச்சு என்னமோ ஆயிருச்சு அப்படின்ற ஒரு பயம் வந்துருச்சு. அப்புறம் அந்த காருக்காரங்களாம் நிப்பாட்டி பார்த்து இவனை தூக்குறாங்க. இவன் செப்பல் வேற இப்படி பிஞ்ச உடனே இவன் காலே உடஞ்சிருச்சு. ஐயோ போச்சு, எல்லாமே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுக வருது. அப்புறம் கிட்டத்துல வந்துட்டு அப்படியே முடியல முடியல அப்படின்னா நான் அப்படியே பார்த்து கேமராவை எடு அப்படின்னா, கேமராவை இடா டேய் இருறா ஒரு நிமிஷம், கேமராவை எடு அப்படின்னு இந்த பக்கம் மட்டும் லைட்டா பிளட் போயிட்டு இருக்கு. கேமரா வேமா எடுன்னு செல்ல காணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். காம்ரேட்ஸ் காம்ரேட்ஸ்டா பாவி டேய் என்னடா அவன் கூட அது ஒருவேளை நம்ம நிறைவு வீடியோவா அதை நம்ம பண்ணி வச்சிருவோம் அப்படின்னு. இல்ல நான் ஆக்சுவலி உண்மையிலே விழுந்துட்டான். அது சும்மா விழுந்து பண்ணா கூட நான் ஒத்துக்கிடுவேன். ஆக்சுவலி விழுந்து அப்படியே நான் என்ன பாக்குறேன், விழுந்து எல்லாம் வராங்க, அவங்க எல்லாம் யாரு வராங்க யாரு தூக்குறாங்கல்ல அதை நான் பதிவு பண்ணணும் அப்படின்னு பண்ண. இந்த இது வந்து அந்த மஞ்சுமல் பாய்ஸோட எனக்கு நல்லா கிரியேட் ஆகுது. நான் மரண பயத்துல இருந்தேன். முடிஞ்சு அந்த ஒரு செகண்டே உலகமே முடிஞ்சு, இவன் செத்துட்டா நான் வீட்டுக்கு போறேன். அந்த கற்பனை 5 நிமிஷத்துலயே முடியுது. இவனை கொண்டு போறேன், சாகவே இல்ல, அதுக்குள்ளே கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். நம்ம வீட்டுக்கு போறோம், பயணத்தை முடிக்கிறோம், சகத்தை என்னோட முடியும். எனக்கு வந்து இந்த ரைடு போகும்போது சூரத்ல இருந்து பஞ்சாப் போயிட்டு இருந்தேன். நைட்டு ஒரு 11:30-12 மணி இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு தூக்கம் வருது அப்படின்னு சொல்லி ஒரு டீ கட்டில் நிப்பாட்டினோம். அந்த டீ கட்டில் ஒருத்தன் வந்து RX 100ல வந்தார். சரி வந்தார், ஓகே, அவரும் டீ குடிச்சிருக்காரு, நானும் டீ குடிச்சிருக்கேன். டீ குடிச்சிட்டு வண்டி எடுத்துட்டேன். என் வண்டியை நல்லா பார்த்தாரு. ஏன்னா பின்னாடி பாக்ஸ் வந்து டாப் பாக்ஸ் வச்சுருந்தேன், ப்ளூ கலரில் நல்லா ஷைனிங்காக இருந்துச்சு. அது என்ன நினச்சாருன்னு தெரில. நான் எடுத்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பின்னாடியே வந்துட்டு இருந்தார். கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் வரைக்கும் வந்துட்டு தான் இருந்தார். சரி ஓகே யாரோ வராரு அப்படின்னு நினச்சிட்டு நான் விட்டுட்டேன். அப்புறம் 1 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு சைடு மட்டும் ஒரு கையில் மட்டும் ஓட்டிகிட்டு இருந்தார். ஏன்னா ஒரு கையில ஓட்டுறாருன்னு சொல்லி திரும்பி பார்த்தா கையில ரிவால்வர் வச்சிருக்காரு. அதுக்கப்புறம் அந்த ரிவால்வர் பார்த்தோன்னே எனக்கு பயமாயிடுச்சு. ஏன்னா நான் மட்டும்தான் இருந்தேன், என் கூட வந்தவர் முன்னாடியே போயிட்டார். சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் வேகமாக ஓட்டிக்கிட்டே இருக்கேன், பின்னாடியே துரத்திட்டு வர ஆரம்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 5 கிலோமீட்டருக்கு என்னை துரத்திக்கிட்டே வந்தார் அவர். ஒரு போலீஸ் செக் போஸ்ட் மட்டும் இல்லைன்னா அன்னைக்கு ஏதாவது கண்டிப்பா ஆயிருக்கும், அசம்பாவிதம் நடந்திருக்கும். நான் இருக்கிறதே அவனுக்கு இன்னொருத்தருக்கு தெரியும். ஒரு இதே நடந்திருக்காது இந்த கெஃபே, நாங்க யாருமே வந்திருக்க மாட்டோம். ஆமா அது உண்மைதான். அது ஒண்ணு ஒரு இது. ஆமா அதே மாதிரி யூபியில ஒரு 7 பேர் வந்து 3 பைக்ல துரத்திட்டு வந்து முதுகுலே அடிச்சாங்க. சரியான அடி. ஒரு 2 கிலோமீட்டருக்கு அடிச்சு நிப்பாட்டுறது ட்ரை பண்ணி பேலன்ஸ் மிஸ் ஆகி நான் கீழே விழும்போது தான் எல்லாரும் அங்குள்ள மக்கள் எல்லாம் வந்த உடனே இவங்க தெரிச்சு போனாங்க. அந்த மாதிரி 2 சம்பவம் எனக்கு இந்த ரைட்ல மறக்கவே முடியாது என்னால. நினைச்சு கூட பார்க்க முடியல, பயமா இருக்கு. ஓகே, எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டிராவல் ஸ்டார்ட் பண்ற டைம்ல லடாக்ல கதிலுங்க பாஸ் தெரியும் இல்லையா, நீங்க கூட போய் போட்டோ எடுத்தீங்களே, இப்பதான் உங்க இதுல பார்த்தேன். ஸோ அப்போ வந்து நான் அப்பதான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் டிராவல். ப்ராப்பர் கிட்ஸ் எதுவுமே நான் இப்போ எடுத்துட்டு போல. எனக்கு ரொம்ப நாள் ஆசை என்னன்னா விண்டர்ஸ்ல போய் லடாக் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஏன்னா ஃபுல்லா ஸ்னோவா இருக்கும். ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த டெல்லியிலேருந்து லே ஃபிளைட் எடுத்து போனீங்கன்னா அந்த மவுண்டன் பீக் க்ளோஸராகவே ஃபிளைட் போகும், ஃபுல்லா கிளேஷியஸா இருக்கும். அது ஒரு நல்ல வியூ. அது கண்டிப்பா எல்லாருமே ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. ஃபிளைட்ல போகணுங்க வின்டர் டைம்ல டெல்லி டு லே. ஸோ அப்போ நான் லே ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். ப்ராப்பர் கிட்ஸ் எதுவுமே இல்லை, பேசிக் ஷூஸ் தான் போட்டிருக்கேன். ஜாக்கெட் மட்டும் -5 டிகிரி ஜாக்கெட் போட்டுட்டு உள்ள 2 வார்மர்ஸ் போட்டிருக்கேன். எனக்கு அப்பர் பாடி பிரச்சனையே கிடையாது. கீழே காலுக்கு வந்து ரொம்ப பேசிக் ஷூ. அப்போ தான் ஜுடியோ லான்ச் பண்ணுறான். அந்த ஜுடியோட ஒரு ஷூவை வாங்கி தான் நான் போட்டுட்டு போனேன். சரிங்களா? ஸோ என்ன ஆயிடுச்சு, அந்த பாஸ்ல நின்று ஃபோட்டோ எடுக்க முன்னாடியே அந்த ஐஸில் போகும்போது வெஹிக்கிள்ஸ் எல்லாமே செயினில் வந்து டயரில் வந்து செயின் கட்டிட்டு தான் போவாங்க, ஏன்னா அந்த ஸ்லிப்பரியாக இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த பாஸ்ல நின்று ஃபோட்டோ எடுத்து முடிச்சுட்டு என்னால் ஒரு ஸ்டெப் இப்படி எடுத்து கூட வைக்க முடியல. லோ லெக் ஃபுல்லாக ஃப்ரீஸ் ஆயிடுச்சு, ஃபுல் ஃப்ரீஸு. எனக்கே தெரியுது எனக்கு கொஞ்சம் ப்ரெஷர் பாடியில் ஏறிடுச்சு, ஆக்சிஜன் லெவல் கம்மியாயிடுச்சு, என்னால் ஒழுங்காக ப்ரீத் பண்ண முடியல. ஃப்ரெண்ட் என்ன பண்ணுறான், வார்ம் பண்ணி வைக்கிறான், இன்ஜின்லேருந்து ஹீட் எடுத்துட்டு தான் வச்சுட்டு இருக்கான்.
சரின்னு எப்படியாச்சும், ஏன்னா அவ்வளவு தூரம் வந்தாச்சு, என்னதாலும் போட்டோ தான் பேசும். நாளைக்கு நீ போனேன்னு சொன்னா நம்ப மாட்டான், போட்டோ பார்த்தா தான் நம்புவாங்க. சரி எப்படியாச்சும் ஒரு போட்டோ எடுத்துட்டு பக்கத்துல ஒரு கிளிப்ல போய் இன்னொரு போட்டோ எடுக்க போறேன். அப்படி எடுத்துட்டு வரேன், ஃபுல்லா அப்படியே கிளேஷியர் அப்படியே சரிஞ்சு கீழே போயிடுச்சு. ரொம்ப வெரி மினிமல் ஒரு ஸ்டெப் நான் எடுத்து வைக்கலன்னா அந்த சரிவில் அப்படியே நான் உள்ள போயிருக்கேன். ஸோ அந்த மொமெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டைம் லடாக்கு ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி தனியா இல்ல, ஒரு 4 பேர் இருந்தாங்க. நம்ம தான் எப்பயுமே ஆர்வத்துக்கு இன்ஸ்டாகிராம்க்கு ஒரு போட்டோ மேல போய் எடுப்போம், பாறை மேல போய் எடுப்போம். ஆனா பாரு, அந்த போட்டோ எடுக்க போனதுனாலதான் அவர் தப்பிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. இல்ல, நான் போகாம இருந்தாலே நான் இங்க இருந்தாலே இவங்க கூட சேஃபா தானே இருந்திருப்பேன். இவங்க எல்லாம் இங்க இருந்தாங்க, நான் ஐ வாஸ் சேஃப். பட் அந்த மொமெண்ட் வந்து என்ன அந்த இடத்துல என்ன ஃபேஸ் பண்ணனா, ரொம்ப -டிகிரி டெம்பரேச்சர். பிளஸ் நீங்க உங்களுக்கு தெரியும் கண்டிப்பா லடாக் கையெல்லாம் கடிச்சுக்குவோம், அது ரத்த ஓட்டம் போகாம கடிச்சு நம்ம இதை பண்ணுவோம், கையை உதறுவோம். ஆமா, ட்ரைசைக்கிள் பிடிக்க முடியாது, கிளவுஸ் போட்டாலுமே உங்களுக்கு உறைஞ்சிரும். அது அப்படியே என்ன ஆகும்னா ஒண்ணுமே பண்ண முடியாது, அதனால எதுவுமே. சரி, இப்படி கூட நீங்க மடக்க முடியாது, நீங்க ப்ராப்பர் கிட் போட்டுட்டு போகல. ரெண்டாவது விண்டர்ஸ்ல போகும்போது அங்க டெம்பரேச்சர் போய் -15, 13 அப்படிதான் இருக்கும். உங்களால கால் இப்படி எடுத்து கூட வைக்க முடியாது. நல்ல ஃபீல் ஆகும் உங்களுக்கு ஆக்சிஜன் லெவல் லோ போகும்போது. அந்த இடத்துல நம்ம ஒரு போட்டோ எடுக்கிறது, இந்த டச் கூட இப்படி டேப் பண்ண முடியும். தைரியமா ஸ்டுடியோல 190 ரூபாய்க்கு ஷூ வாங்கிட்டு போட்டு அப்ப ஸ்டார்டிங்ல இது டிராவலர் இதெல்லாம் எதுவுமே இல்லாதப்ப அந்த ஆர்வத்துல பண்ணது. ஸோ அது வந்து ஒரு ரியல் லைஃப் மஞ்சுமல் பாய் மொமெண்ட் தான் அது. ஸோ வின்டர் இஸ் கமிங். இப்போ நம்ம மஞ்சுமல் பாய்ஸ் மொமெண்ட் முடிஞ்சிருச்சு. நிறைவா நம்ம இந்த ரவுண்டுடைய நிறைவு படம் என்ன அப்படின்றத பார்க்க போறோம். ஃபுல் பார்ட்டி பண்ணோம் இந்த இடத்துல அப்படின்னு ஒரு இடம், ஜாலியான இடம். ஃபுல் பார்ட்டி வந்து அந்த பர்பஸே மறந்து நாங்க வந்து லடாக்ல இருந்தோன்னே எங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து பர்த்டே டிசம்பர் 18 ஒரு ஃப்ரெண்டுக்கு பர்த்டே. அவனுக்காண்டி என்ன பண்றோம், அவன் வந்து பர்த்டே பார்ட்டி வந்து கோவால வச்சிருக்கான். நீங்க கண்டிப்பா வந்தே தீரணும் அப்படின்னு சொல்லி எங்களை ஃபுல்லா வர சொல்லிட்டான். எங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் எதுவுமே புக் பண்ணல, ஏத்த வேற முடியாது. இல்ல ஃப்ளைட் டிக்கெட்டே இல்ல. நாங்க எப்படி வந்தோம் அப்படின்னா ட்ரைசிக்கலை நிப்பாட்டிட்டு லடாக்ல ஒரு ஓனர் வந்தாரு, இது டிஸ்கிட் ஹுண்டர் சாண்டிம்ஸ்ல நிப்பாட்டிட்டோம் வண்டியை. நிப்பாட்டிட்டு ஒரு ஓனர்கிட்ட சொல்லிட்டு நாங்க வந்து இந்த மாதிரி ஒரு வேலை விஷயமா வெளியே போறோம்னு சொல்லி லிஃப்ட் கேட்டு, அப்ப காசு இல்லை எங்கள்கிட்ட, ஒரு லாரியில் லிஃப்ட் கேட்டு கீழே வந்து லே வரைக்கும் வரோம். கீழே லே வரைக்கும் வந்துட்டு லேல இருந்து டெல்லிக்கு ஒரு லிஃப்ட் கேட்குறோம். லிஃப்ட் கொடுத்துட்டாங்க. டெல்லிக்கு லிஃப்ட் வந்துட்டு டெல்லியில இருந்து கோவாக்கு ட்ரெயின்ல வரோம். நாங்க ட்ரெயின்ல வந்துட்டு பார்த்தா கோவால அவன் மட்டும் தான் வந்திருப்பான்னு பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் மொத்த கேங்கும் வந்துட்டாங்க. மொத்த கேங்கும் வந்து எங்களை விசாரிக்கிறாங்க, எல்லாம் பண்றாங்க. அங்க ஒரு பயங்கரமான பார்ட்டிலாம் ஏற்பாடு பண்றாங்க. நாங்க யாரும் ட்ரிங்க்ஸ்லாம் சாப்பிட மாட்டோம், அதனால கம்பங்கூழ் பார்ட்டி அந்த மாதிரி முக்கியமான பார்ட்டிலாம் ஏற்பாடு பண்ணி முடிக்கும் போது போலீஸ் கிட்ட எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. நைட்டு மாட்டி கம்பங்கூழ் குடிச்சதுக்கே வேற கம்பங்கூழ் கம்பங்கூழ் குடிக்கவே எல்லாம் நாங்க குடிக்கல கம்பங்கூழ் குடிக்கவே எல்லாம் மாட்டிக்கிட்ட பிறகு அங்க போலீஸ்ல அந்த கோவா மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணலாம்னு சொல்லி வரும்போது எல்லாரும் சேர்ந்து போலீஸ் கிட்ட மாட்டி அந்த நைட்டே விரக்தியாகி திரும்ப லடாக்கு இது அந்த இது நாய் கடிச்சு பாருங்க. அப்ப இருங்க, அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் சொல்றேன், ராபிஸ்னு ஒரு கொடிய நோய் பரவிக்கிட்டு இருக்கு. பொய்யாளாக வாழ்க்கையில எவனுக்குமே வரக்கூடாது, அதுக்கு மருந்தே இல்லையான்னு இவன்ட்ட நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இது ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்லி முடிச்சிட்டேன். இந்த போலீஸ் சம்பவம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன்கிட்ட சொல்றேன், ஆண்டவன் நம்ம இண்டிகேட் பண்றான், நம்ம ஒரு பாதையில போனோம்னா அந்த பாதையை விட்டு வரக்கூடாது அப்படின்ற சொல்லிட்டு போயிட்டு இருக்கும் போதே வந்து அப்படியே போறேன். ஒரு நாய் அங்க இருந்துகிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணா, சூன்ன போது அது கடிக்க வந்தது, நான் கரெக்டா ஒதுங்கி என்ன கடிச்சிருச்சு. இப்ப ரீசெண்டா எனக்கு அந்த ஒரு கடிதான் கூட இவன்ட சொல்றேன், இனிமே உங்க எல்லாரையும், எனக்கு மட்டும் ராபிஸ் தான், உங்க எவனையும் விட மாட்டேன்டா, உங்க எல்லாரையும் நான் கொல்லுவேன்டா எனக்கு உயிர் இருக்கும் போது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டல் ஏத்துங்கன்ற இவங்க பதறேன். இருறா அவசரப்படாதரா அப்படின்ற, எனக்கு ராபிஸ் இறங்கிக்கிட்டு இருக்குடா, என்னடா பண்றீங்க, ஏத்துங்கடான்னு சொல்லிட்டு உள்ள போய் அப்படியே இன்ஜெக்ஷன் எல்லாம் போட்டு அவ்வளவுதான். 2 நாள் யார்ட்டையுமே பேசல. நான் இவன்ட்ட போய் பேசிக்கிறேன், மாப்பிள்ள இல்ல ஆமா இவன் ராபிஸ் என்ன கடிச்சிட கூடாதுன்னு, அது அப்படிதான் மாப்பிள்ள இருக்கும். 2 நாள் சரியாயிரும், நான் இருக்கேன் இல்ல உனக்கு உயிரை கொடுத்து காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்ல, திரும்ப பார்த்தா இவன் எனக்கு ஒரு மாதிரி மயக்கம் வருது என்னமோ பண்ணுது. அதுக்கடுத்து இவங்க எல்லாம் நைட் ரிசர்ச் பண்றாங்க, நம்ம இந்தியாலே வந்து கோவா தான் ராபிஸ் ஃப்ரீ ஸ்டேட். அதுதான் எனக்கு வந்து ஊக்கத்தை கொடுத்து நான் தமிழ்நாடு ரிட்டர்ன் ஆகாம மறுபடியும் கரெக்ட். கோவால வந்து கம்ப்ளீட்லி வேக்சின். ஸோ எங்களுக்கு அப்படின்னா நாங்கள் லாஸ்ட் இயர் வந்து தாய்லாந்துக்காக ஷூட் போயிருந்தோம், கண்டென்ட் மேக் பண்ணுறதுக்காக. நாங்கள் போன டைம் பார்த்தீங்கன்னா அந்த சொன்கரன் ஃபெஸ்டிவல் வந்துருச்சு. ஸோ அது என்ன அப்படின்னா, அங்கே வேர்ல்டுலேருந்து எல்லாருமே அந்த ஃபெஸ்டிவலுக்காக வருவாங்க. அங்கே எல்லாருமே ஷாப்ஸ்லேருந்து எல்லாம் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. யார் மேலே வேணால் தண்ணி அடிச்சுக்கலாம். எல்லோரும் கன்று வாங்கிப்பாங்க. கன்று வாங்கிட்டு ஃபுல்லாக தண்ணி அடிக்கிறது. அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஒரு பவுடர் மாதிரி இருக்கும், எடுத்து யார் மேலே வேணால் பூசிக்கலாம். ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வைப்பாக தான் இருக்கும். நிறைய பார்த்துருப்பீங்க. எங்களுக்கு வந்து
அன்னைக்கு வந்து வேற கண்டென்ட் கிரியேஷன் பிளான் இருந்தது. ஸோ அதெல்லாம் ஸ்கிப் பண்ணிட்டு நாங்கள் டேரெக்டாக இதுக்கு போயிட்டோம். எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேங்காக்ல பிளானு, பேங்காக்கை விட பட்டையால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக இருக்கும். ஸோ நாங்கள் பேங்காக்கை ஸ்கிப் பண்ணிவிட்டு அந்த கண்டென்ட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து இங்கே பட்டையால வந்து 1 நாளில் 2 நாளில் ஃபுல்லாக அங்கே தான் எந்த கண்டென்ட் பிளான் பண்ணுமோ எதுவுமே எடுக்காமல் கிட்டத்தட்ட 2-3 டேஸ் வந்து அங்கே ஃபுல்லாக வந்து அந்த தண்ணி அடிச்சுட்டு இருந்தோம். ஸோ வித் தட் வி கம் டு த எண்ட் ஆஃப் இந்த மூவி செக்மெண்ட். அதாவது ஒரு படத்தை எடுத்து அந்த அனுபவம் உங்களுக்குலாம் எப்படி இருக்கு அப்படின்றதுக்கு எவ்வளோ கதைங்க இல்லை சுவாரஸ்யமா. படத்துல தான் அந்த கதைகள்னா நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவ்வளோ கதைகள் இருக்கு. வளைந்து நெளிந்து போகும் பாதை மங்கை மோக கூந்தலோ மயங்கி மயங்கி செல்லும் வெள்ளம் பருவனான ஊடலோ ஆலங்கொடி மேலே கிளி தேன் கனிகளை தேடுது. இமயமலையோட அழகை ரசிச்சுக்கிட்டே கக்கா போனது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. போனீங்களா? ஆமா, ஏன்னா வெட்ட வெளி தானாங்க. இப்போ என்கிட்ட யாராவது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு கேட்டால் நான் முதல்ல சொல்றது வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்ல, கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடணும். என்ன டைமோ என்ன டேட்டோ கன்சிஸ்டண்ட்டாக வீடியோ போடு, வெயிட் பண்ணு. என்னைக்கு வேணா நடக்கலாம். மிராக்கிள் 100வது வீடியோவில் நடக்கலாம், 1000வது வீடியோவில் கூட நடக்கலாம். உனக்கு என்ன வேணும் சொல்லு. அந்த பாட்டை நானும் இவனு கிட்டத்தட்ட ஒரு 500 தடவைக்கு மேலேயாச்சும் கேட்டிருப்போம். அந்த பாலைவனத்திலே உட்காந்து பருவங்கள் ஓடிவிட வருடங்கள். அந்த பாலைவனத்துல அந்த பாட்டு எவ்வளவு சில்லுன்னு இருந்திருக்கும். கண்டிப்பா உண்மையிலே வந்து அந்த ராஜஸ்தான் வெயில தனிச்சது அந்த பாடல் தான். நான் வந்து கரெக்டா நியூ இயர் அன்னைக்கு தான் நான் கோவாக்கு போவேன்னா பாக்கெட் கிளீ தான் செய்யும். ஸோ அது ஒரு 10 நாள் தாண்டி போனீங்கன்னா அதை விட ஒரு அமௌண்ட் வந்து நல்ல ஒரு 50% கம்மியாக தான் இருக்கும். ஹாப்பி ஹாலிடேஸ் வழங்கும் Black Sheep போலாம் ரைட்.